அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம யாராவது ஒருத்தர் தவறா ஏதாவது செய்யறத பார்த்தா நாம என்ன செய்றோம்? உடனே இது தப்பு, அது தப்பு அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? ஆனா அதே தவிர அவமானப்படுத்தாம அன்போடு திருத்த முடியுமா? அதுக்கான அழகான பதில் தான் இந்த சம்பவம். ஒரு முதியவரை அவமானப்படுத்தாமல் திருத்திய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் மஸ்ஜிதில் இருந்தாங்க. அப்போ ஒரு முதியவர் ஒழு செய்யறத அவங்க கவனிச்சாங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு அது ஒழுவுல சில தவறுகள் இருக்கு. இப்ப நினைச்சா மாமா இது தப்பு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இல்ல, அவங்க மனசுல ஒரே ஒரு விஷயம்தான், இவர் நம்ம விட வயசுல பெரியவர், அவரை காயப்படுத்தக்கூடாது. அப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சூப்பரான யோசனை சொன்னாங்க. முதியவர்கிட்ட போய் மிக அமைதியா சொன்னாங்க, மாமா எங்களுக்கு இல்ல யார் ஒழு சரியா செய்யறோம்னு எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம், நீங்க கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு சொல்லித்தர முடியுமா? அந்த முதியவரும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரும் மெதுவா அழகா சுண்ணாவுக்கு ஏற்ப ஒழு செய்து காட்டினாங்க. ஒரு துளி கூட அவசரம் இல்லை. அதை பார்த்துட்டே அந்த முதியவர் நின்றுட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட கண்கள் நனைய ஆரம்பிச்சது. அவர் சொன்ன வார்த்தையை கேளுங்க, மக்களே நீங்க 2 பேரும் தவறு செய்யல, நான் தான் ஒழு சரியா செய்யல. என்னை அவமானப்படுத்தாம இவ்வளவு அன்போடு கற்றுக் கொடுத்ததுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தரட்டும். இதுதான் இஸ்லாம். தவறை பார்த்தா கத்துறது மார்க்கம் இல்லை, அவமானப்படுத்துறது மார்க்கம் இல்லை. அறிவோடு அன்போடு பணிவோடு திருத்துற மார்க்கம். இதுதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த பிள்ளைகளின் பண்பு. இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கத்துக்கலாம், அறிவு மட்டும் போதாது, அதை சொல்லும் முறையும் முக்கியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.